தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 4 நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் இதனால் அனைத்து கட்சிகளும் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் விருதாச்சலத்தில் போட்டியிடும் பிரேமலதா விஜயகாந்தை ஆதரித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அவர் பேசுகையில், பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை முரசு சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள். இந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி கண்ட மாவீரன் விஜயகாந்த் அவருடைய அரசியல் வாரிசு பிரேமலதா விஜயகாந்த் இன்று விருதாச்சலத்தில் போட்டியிடுகிறார். ஜெயலலிதாவிற்கு பிறகு ஒரு பெண்மணி ஒரு அரசியல் இயக்கத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்று அவரை நாம் தூங்கி கொண்டாட வேண்டும், அது நம்மளுடைய கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவரை அதிமுக கூட்டணியில் சேர்க்க எவ்வளவோ முயற்சி மேற்கொண்டார்கள். அவர் சாதுரியமாக பாஜக வலதுசாரிகளின் கூட்டணியில் சேர மாட்டேன் என மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தேமுதிகவை இணைத்து கொண்டார். அன்றே தமிழ்நாடு அரசியலில் திமுக தலைமையிலான கூட்டணியில்தான் இருப்போம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கம் வகிக்கும் கூட்டணியில்தான் இருப்போம், முடிவெடுத்ததை ஒரு துணிச்சலான முடிவு. தேமுதிகவிற்கு எவ்வளவு வேண்டுமானாலும் இடம் கொடுங்கள், அதில் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. தேமுதிக நம்மோடு வந்தது நம் அணிக்கு மதிப்பு கூடியிருக்கிறது. தேமுதிகவை அதிமுக எடுக்க முயன்ற நிலையில் தாங்கள் திமுகவிற்குத்தான் போவோம் என கூறிய அவருக்கு தொகுதியை அள்ளி கொடுக்கலாம் என நான் ஸ்டாலினிடம் கூறினேன். கடலூரில் முதலமைச்சர் வந்தபோது வேட்பாளரை அறிமுகப்படுத்தும் வேலை எனக்கு இல்லை. நான் கூட்டணி கட்சி தலைவர், அவ்வளவுதான். நமது கூட்டணி கட்சி வேட்பாளர்களை அறிமுகப்படுத்திய போது விருதாச்சலம் பிரேமலதா விஜயகாந்த் என்று சொன்னேன். அப்படி சொல்கின்ற போது அவர் எழுந்து வணக்கம் சொல்ல வேண்டிய எந்த கட்டாயமும் இல்லை, அவசியமும் இல்லை. அறிமுகப்படுத்த வேண்டிய பொறுப்பு முதலமைச்சருடைய பொறுப்பு. அவர் நான் சொன்னபோது சிரித்து கொண்டே அமர்ந்திருந்தார். திருமாவளவனை அவமதித்து விட்டார் என்று அவதூறுகளை பரப்பினார்கள். கேப்டன் விஜயகாந்த் திருமாவளவன் நட்பை பற்றி அறியாதவர்களினுடைய பேச்சு. எனக்கும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் இடையே எந்த முரண்பாடும் இல்லை, இடையூறும் இல்லை, பாகுபாடும் இல்லை, அவமதிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நம்ம கூட்டணியில் சேர்ந்து விட்டார் என பொறுத்து கொள்ள முடியாமல் பரப்புகின்ற வதந்தி. விருதாச்சலம் தொகுதியில் நம்ம ஓட்டு முரசு சின்னத்திற்கு, வேட்பாளர் பிரேமலதா விஜயகாந்துக்கு ஓட்டு போடக்கூடாது என்பதற்காக பரப்புகின்ற வதந்தி. அந்த வதந்தியை ஒருபோதும் ஏற்கக்கூடாது. மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தமிழ்நாட்டில் 200 இடங்களில் வெற்றி பெறும் என்று கூறினார். தொடர்ந்து பேசிய திருமாவளவன், விசில் அடிக்கும் தோழர்கள் இப்போது வந்திருக்கிறார்கள். தியேட்டரில் மட்டுமே விசில் அடிக்க முடியும், சட்டமன்றத்திற்கு சென்று விசில் அடிக்க முடியாது. உங்கள் கிராமத்தில் பேசி விசில் அடிக்கும் இளைஞர்களை எல்லாம் முரசு சின்னத்தில் வாக்களிக்க செய்ய வேண்டும். சினிமா மோகத்தால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் விஜய் பக்கம் சென்றுவிட்டார்கள் என கூறுகிறார்கள். நீங்கள் தந்தை பெரியார், அம்பேத்கர், மார்க்சிய கொள்கைகளை உள்வாங்கிய தோழர்கள். எங்களுக்கு சினிமா மோகம் கிடையாது என உறுதிப்படுத்த வேண்டும். கூட்டணி தர்மத்தை மீறக்கூடியவர்கள் அல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர். எந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறோமோ அந்த கூட்டணி வெற்றிதான் நமக்கு முழுமையானது. எங்கெல்லாம் திமுக வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்களோ அங்கெல்லாம் உதயசூரியனுக்குத்தான் எங்கள் ஓட்டு, முரசு சின்னத்திற்குத்தான் எங்கள் ஓட்டு, அம்பு சின்னத்திற்குத்தான் எங்கள் வாக்குகள். ஜாதி அடையாளம் செய்யக்கூடியவர்கள் அல்ல நாங்கள். உங்களை சிதறடிக்க ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டோம். உடைந்த பாமக இங்கே போட்டியிடுகிறது. பிரேமலதா விஜயகாந்த் சட்டமன்றம் செல்வது உறுதியாகிவிட்டது. அவருக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்றார். விருதாச்சலம் தொகுதியில் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் போட்டியிருக்கிறார். இந்த தொகுதியில் பிரேமலதா விஜயகாந்த் வெற்றி பெறும் கட்டாயத்திலும் இருக்கிறார். ஏனென்றால் 2006 ஆண்டு மறைந்த தலைவர் விஜயகாந்த் விருதாச்சலம் தொகுதியில் முதல் முறையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இதனால் இந்த தொகுதியில் பிரேமலதா களம் இறங்கியிருக்காங்க. இந்த தொகுதியில் பாமக சார்பில் டாக்டர் தமிழரசி, நாதாகாவில் ஆனந்தி, தாவேகா விஜய் போட்டியிடுகிறார். இந்த தொகுதியில் பிரேமலதா வெற்றி பெற அதிக வாய்ப்புள்ளது. விஜயகாந்த் முதலில் வெற்றி பெற்ற தொகுதி என்பதும் தேமுதிக 2 முறை தக்க வைத்த தொகுதி என்பது பிரேமலதாவுக்கு பிளஸ் பாயிண்டாகவே இருக்கிறது. இந்த தொகுதியில் திமுக கூட்டணி பலத்தாலும் அதிரடி பரப்புரை காரணமாக பிரேமலதா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே உள்ளன அப்படின்னும் அவர் தெரிவித்திருந்தார். இது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க, மற்றொரு புறமோ
பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் பற்றி பேசுவது நேரம் வீண், அதெல்லாம் ஒரு கட்சியே கிடையாது என முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சரமறையாகவே விமர்சித்திருந்தார். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் 23 நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் திமுக, அதிமுக, நாதக, தமிழக வெற்றி கழகம் என 4 முனை போட்டி நிலவுகிறது. இதனால் எந்த கட்சி வெற்றி பெறும், வாக்கு பிரியும் என பல எதிர்பார்ப்புகள் நிலவுகிறது. இந்த நிலையில் கரூர் மாவட்ட திமுக எம்எல்ஏவான செந்தில் பாலாஜி இம்முறை கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடுவது மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியுள்ளது. இதனிடையே நேர்காணல் ஒன்றில் பங்கேற்ற செந்தில் பாலாஜியிடம், நீங்கள் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் கரூரில் இருந்து கோவை தெற்கு தொகுதிக்கு மாறியதற்கு கரூர் சம்பவம் விஜயும் காரணமா என்று கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு தமிழக வெற்றி கழகமும் ஒரு கட்சியா, நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான், அவர்களுக்கு எவ்வளவு ஓட்டு வங்கி இருக்கிறது, இன்னும் எதையும் நிரூபிக்கவில்லை. அதை பற்றி பேசுவது எனக்கும் உங்களுக்கும் நேரம் வீண். எதிர்கட்சி பற்றி வேண்டுமானால் பேசலாம் என தெரிவித்திருந்தார். மேலும் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு தான் தாவேகா காரணம். ஊடகங்கள் முன்னெடுக்கக்கூடிய நடவடிக்கை தப்பு செய்தவரை கேள்வி கேட்காமல் எங்களை கார்னர் செய்கிறார்கள். 30 வருடமாக அரசியலில் இருக்க என் மக்களுக்கான நான் ஓடி போய் சென்று பார்த்தேன், அவ்வளவுதான். எந்த அரசியல் கட்சி தலைவருக்காவது வீட்டு கேட் திறந்தது முதல் ஏர்போர்ட் போவது வரை நேரலையில் காட்டுவீர்களா? ஓரளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம், ஒரே அடியாக விளம்பரப்படுத்தலாமா? மே 4 வாக்கு எண்ணிக்கை முடிந்ததும் அக்கட்சி எவ்வளவு வாக்கு வாங்குகிறார்கள் என பார்க்கலாம். நான் யாரையும் குறைத்து மதிப்பிடவில்லை. ஒரு தேர்தலை சந்தித்து மக்கள் வாக்களிக்கும் பட்சத்தில் கிடைக்கக்கூடிய முடிவை பொறுத்து விஷயங்களை பார்க்க வேண்டும் என கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து பேசிய செந்தில் பாலாஜி, 2021 சட்டமன்ற தேர்தலில் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில் கூட திமுக ஜெயிக்கவில்லை. முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்க்கட்சி தொகுதிகள் என பார்க்காமல் கோவை மாவட்டத்திற்கு நிறைய திட்டங்கள் கொண்டு வந்துள்ளார்கள். திமுக மீது அதிருப்தி மனநிலை இல்லை என 200% உறுதியாகவே சொல்கிறேன். கண்டிப்பாக தேர்தல் முடிவில் அது எதிரொலிக்கும். நான் மக்கள் மீதும் அவர்கள் முதலமைச்சர் மீதும் நம்பிக்கை வைத்திருக்கின்றனர். கோவை மாவட்டம் அதிமுக கோட்டை கிடையாது. குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் நாங்கள் அதிமுகவிடம் தோற்றோம். உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் கொங்கு பகுதியில் திமுக தான் ஜெயித்தோம். அதே போல இந்த தேர்தலையும் என்ன நடக்க போகின்றது அப்படிங்கிறதும் நிச்சயமாக தெரிய வரும் அப்படின்னும் அவர் குறிப்பிட்டிருந்தார். வியூவர்ஸ், இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது மாதிரி ரொம்பவும் பரபரப்பான அரசியல் களத்தை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்த பலன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.